ஒரு பவுல் வச்சு அதில் உங்களுக்கு தேவையான முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகா கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் க்ரீம் ஆனியனில் இருக்கக்கூடிய லேஸ் சிப்ஸை தான் அதில் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா நுறுக்கிட்டு அதை வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சு அதில் ஆயிலை போர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த லேஸ் ஆம்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் லேஸ் சிப்ஸை வந்து கொஞ்சம் உடச்சி நுறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததும் 2 சைடு திருப்பி போட்டுட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பரான லேஸ் ஆம்லேட் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.